இஸ்ரேலின் அயன் டோம் கண்காணிப்பை மீறி ஊடுருவிச் சென்ற ஹவுதி ஏவுகணை. அடுத்த கட்டத்திற்கு முன்னேறிய ஏமன் படைகளின் ஏவுகணை தொழில்நுட்பம். இஸ்ரேலின் வான் பாதுகாப்பை முறியடித்து முதன்முறையாக வெற்றிகரமாக உள்ளே நுழைந்துள்ளது ஏமன் ஹவுதி ஏவுகணை. இது குறித்து பிரிட்டனின் மெனா ஊடகம் வெளியிட்டுள்ள ஆய்வுக் கட்டுரையை பார்க்கலாம். ஈழக் நகரம் அருகே திறந்த வெளியில் ஒரு குரூஸ் மிசைல் ஒன்று விழுந்ததாக இஸ்ரேல் அண்மையில் அறிவித்தது. செங்கடல் பகுதியில் இருந்து இந்த ஏவுகணை ஏவப்பட்டதாகவும் இது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக இஸ்ரேல் படை தெரிவித்துள்ளது. 1600 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஏமன் ஹவுதி படை இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா வைத்துள்ள AGM-158B2 குரூஸ் மிசைல் அதிகபட்சம் 1900 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் வல்லமை படைத்தவை. ஹவுதிகளை பொறுத்தவரை அதிகபட்சம் 1300 கிலோமீட்டர் தூரம் வரை மட்டுமே செல்லக்கூடிய ஏவுகணைகளை மட்டுமே முன்னர் வைத்திருந்தனர். இது சவுதி அரேபியாவை குறிவைக்க பயன்பட்டது. ஹவுதிகள் 2 வகையான ஏவுகணைகளை பயன்படுத்துகின்றனர். ஒன்று குறைந்த உயரத்தில் பறந்து ரேடார் கருவிகளின் ஒளியில் படாமல் சென்று தாக்குபவை என்றும், மற்றொன்று அதிக உயரத்தில் பறந்து ரேடாரின் ஒளியில் சிக்காதவை. தற்போது ஹவுதிகள் வைத்திருக்கும் கியூட்ஸ் 3 ஏவுகணைகள் 2000 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடியவை. இந்த ஏவுகணைகள் தான் தற்போது இஸ்ரேலின் ஈழத்தை தாக்க பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. அதே நேரம் ஹவுதிகள் வைத்துள்ள தௌஃபான் என்ற மற்றொரு ஏவுகணை அதிக உயரத்தில் பறந்து சென்று தாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. இதனை வான் பாதுகாப்பு அமைப்புகள் தங்களது ரேடார் கருவிகள் மூலம் கண்டுபிடிப்பது மிக மிக கடினம் என்று கூறப்படுகின்றது. குரூஸ் மிசைல்ஸ்களை பொறுத்தவரை பூமியிலிருந்து 150 மீட்டர் உயரத்திற்குள் பறப்பவை. எதிரே வரும் மலைகள், உயர்ந்த கட்டிடங்களுக்கு ஏற்றாற்போல அதன் உயரத்தை அதிகரிக்கவும் வழிகாட்டி செலுத்தவும் முடியும். இந்த வகை ஏவுகணைகளைத்தான் ரேடார் கருவியால் கண்டுபிடிக்க முடியாது என்று கூறப்படுகிறது. பாலிஸ்டிக் மிசைல்ஸ்களை பொறுத்தவரை அதிக உயரத்தில் பறப்பவை. இவற்றை கண்டுபிடிப்பதற்கான பாலிஸ்டிக் ஆர்க் என்ற கருவிகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் வைத்துள்ளன. தற்போது செவ்வாய்க்கிழமை ஹவுதிகள் ஏவிய குரூஸ் மிசைல்ஸ் இஸ்ரேலில் விழுந்துள்ளதன் மூலம் ஹவுதிகளின் துல்லிய தன்மையில் மேம்பாடு ஏற்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. காரணம், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பல வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஏமாற்றி அந்த ஏவுகணை இஸ்ரேல் எல்லைக்குள் நுழைந்துள்ளது. ஈரான் மற்றும் ஹவுதிகளின் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்வதற்காக செங்கடல், இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியாவில் பல தொழில்நுட்பங்கள் அமெரிக்காவால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் என்ற பெயரில் அமெரிக்கா செங்கடலில் நிறுத்தப்பட்டுள்ள கப்பல்களிலும் சவுதி அரேபியாவிலும் இதற்கான கருவிகளை அமைத்துள்ளது. டேவிட் ஸ்லிங் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ற பெயரில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைப்புகளை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.